பாருங்க, இப்படி நம்ம மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவியலை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டோம். ஐயா, திடீர்னு நீங்கள் போகிற இடத்துல ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டு போகுது, இல்லை ஏதோ ஒன்று நடந்து போகுது, எல்லாரும் பெப்பரப்பேன்னு வேடிக்கை வாக்கிய, இல்லைன்னா செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிய, சில பேர் செல்ஃபி எடுக்கிய, உதவி செய்கிற மனநிலை மட்டும் மாறி போச்சே. இதுக்கு என்ன காரணம்? இந்த உதவி செய்கிற மனநிலையை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். பதிலையும் சொல்லியிருக்காங்க மலமலன். ஆக்சிடென்ட்ல வந்து ஏன் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பயம் தான். எங்கே நம்மளை அடுத்தடுத்து கூப்பிட சொல்லிட்டே இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது, மக்கள் வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கிறத ரொம்ப பிஸியாக இருக்காங்களே தவிர அவங்க ஹெல்ப் பண்ணுன்ற மென்டாலிட்டி வந்து இப்போ இல்லை. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சுயநலமாக தான் இருக்காங்களே தவிர யாரும் பொதுநலமாக இருக்கல நான் நினைக்கிறேன். என்னோட பேர் கார்த்திக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கிற இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஹெல்ப் பண்ணுற மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது நமக்கு எதுவும் வந்துருமா, நாளை பிறகு நமக்கு எதுவும் அந்த பிரச்சனைகள் நம்மளோட சேர்ந்து இருக்குமா அப்படின்றது பார்க்குறாங்க. அது போக அந்தந்த டைமிங்கில் நிறைய பேர் வந்து எனக்கு இது பார்த்தா போதும், திரும்ப என் பக்கம் எதுவுமே வரக்கூடாதுன்றதை நினைக்கிறாங்க. இன்னொன்று என்னதுன்னா, சமூக ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க, வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அவன் பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா தான் பக்கத்தில் இருக்க பக்கம் போகிறாங்க. சில பேர் அப்படியே விட்டுறாங்க. ஆபத்து நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும். அது வந்து மனிதாபிமானம் தான். அது வந்து ஒருத்தவங்க யாருன்னே தெரியாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுறதும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதும் வந்து வேற கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ஆனால் இப்போ வந்து சமூக பொறுப்புன்றது வந்து எல்லாரும் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. இப்போ நம்ம எதுக்கு போய் அதை போய் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து அது பண்ணக்கூடாது அப்படி. ஆனால் வந்து எல்லாருமே வந்து பண்ணணும். அது இப்போ யாராவது ஒருத்தவங்க ரோட்டில் போகிறவங்க விழுகுறாங்களா, போய் உதவணும். ஆனால் வந்து முன்ன மாதிரி இப்போ யாரும் வந்து பண்ணுறது இல்லை. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கே வந்து டைம் சரியாக இருக்குது. அதனால வந்து அடுத்தவங்களுக்கு போய் உதவ மாட்டாங்க. அது இன்னொன்று வந்து மனிதாபம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது நான் பார்த்த வரைக்குமே. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு உதவின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு குப்பையை கூட வந்து யாருமே வந்து குப்பைத்தொட்டில் போடாமல், இப்போ கூட இப்போ நான் வரப்போ கூட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா குப்பைத்தொட்டி பக்கத்தில் தான் இருக்குது, குப்பைத்தொட்டியில் வந்து குப்பையை போடாமல் கீழே தான் போயிட்டு இருக்காங்க. நம்மளோட சுய ஒழுக்கன்றது ஒன்றும் வேணும். அது அப்படியெல்லாம் இல்லை. எதுக்கு தேவையில்லாத வேலை, நமக்கே 1008 வேலை இருக்கு, இது ஏன் பார்த்துட்டு அப்படின்னு தான் போறாங்க. குறையெல்லாம் இல்லை. அது சில நேரத்துல எல்லாம் ஹெல்பிங் மைண்ட்லாம் நிறையவே இருக்கு, இல்லைலாம் சொல்லலை. தேவையில்லாம எதுலயாவது இன்வால்வ் ஆகி அவங்கள வேற எதுவும் அதனால வேற எதுவும் பிரச்சனை வந்துருமோ நினைச்சுதான் அவாய்ட் பண்ணுவாங்க, தவிர வேற எதுவும் ரீசன் இருக்காதுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. விபத்து நடக்கிறத எல்லாரும் கண்டுக்காம யாரும் போகாமலாம் இல்லை. சில பேர் கண்டுக்கிட்டு போறாங்க, சில பேர் வந்து உதவி பண்ணிட்டு போறாங்க. சில பேர் உதவி பண்ண முடியலனாலும் அவங்களுக்கு யார்ட்டையாச்சும் ஆம்புலன்ஸுக்கோ இல்லை பக்கத்தில் டாக்ஸி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பண்ணாமல் போகிறவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கும் மனசுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற இதை வேண்டிக்கிட்டு தான் போவாங்க. அவங்க பண்ணாமல் உதவி பண்ணாத சூழ்நிலை என்னென்னா, அவங்க ஒரு பிரச்சனை வருவாங்க. நம்ம போய் இந்த உதவி பண்ண போய் அதில் ஏதாச்சும் பிரச்சனை மாதிரி போலீஸ் ஏதோ வச்சு கேட்பாங்க, விசாரணை இந்த மாதிரியெல்லாம். இதுக்கு பயந்துக்கிட்டு சில பேர்லாம் பல பேர் உதவி பண்ணாமல் போகிறாங்க. இதில் சில பேர் இதையே இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால் அதை ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. 2 விதமான ஆளுக்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி உதவி பண்ணுறாங்க, எல்லாருமே உதவி பண்ணி போகிறவங்க இருக்காங்க. ஆக்சிடென்ட் அந்த உதவி செய்கிறது காரணமே இது என்ன சொல்லுவாங்க, ஒரு இறக்க குணம் இல்லாத மனிதர்கள் தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டா அது கண்டும் காணாமல் போயிடுறது. அதை பற்றி யாருக்குமே உதவி பண்ணுங்கிற மனப்பான்மை யாருக்கும் அதிகமாக கிடையாதுண்ணா. ஏன்னா மொத்தத்தில் வந்து நம்ம உதவி பண்ணால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. யாருக்குமே வந்து ஒருத்தர் மேலே இப்போ நம்பிக்கை வந்து சுத்தமாக கிடையாது. நம்பிக்கை இருந்தால் தான் போய் நம்பி உதவுவாங்க. இவங்களுக்கு அடிபட்டுச்சு நம்ம உதவலாம் அப்படின்ட்டு. விபத்து நடக்கும்போது உதவுற கோணம் வந்து இப்போ குறைஞ்சதான் போயிருக்கு. என்ன காரணம்னா, எல்லாமே இப்போ இந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறதும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர உதவி பண்ணுற ஒரு மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு இப்போ. அப்போ இன்னொரு காரணம் என்னென்னா, உதவி பண்ணுறதுனால உபத்திரத்தில் போய் முடிஞ்சிருமோன்னு பயத்திலேயே நிறைய பேர் அந்த காரியத்தை பண்ணாமல் போயிடுறாங்க. வேற ஒன்று. வணக்கம். இப்போ வந்து விபத்து நடக்கும்போது வந்து ஏன் வந்து மக்கள் காப்பாற்றலை, எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் பார்த்தோன்னா அவேர்னஸ் யாருக்குமே கிடையாது. மறுபக்கம் பார்த்துட்டிங்கன்னா இது ஏதாவது கேஸ் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்குது. அதை தாண்டி வந்து மனிதாபிமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கனால வந்து என்னோட கருத்து வந்து அதனால பக்கத்தில் யாரும் தூக்குறது இல்லை, யாருக்கும் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு அர்த்தம்.
அது வேடிக்கை பார்க்குறாங்கன்னா மக்கள் பயந்துக்கிறாங்க, என்ன போலீஸ் பிரச்சனை ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லி போட்டு பயந்துக்கிறாங்க. நான் விபத்து நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை அதுதான். வீட்டில் வேற கடை சாத்திட்டு நான் வருவேன். ஊருக்கு வர்ற டயத்தில் நான் ஒரு 15 கிலோமீட்டர் கடந்து வருவேன். வரும்போது இடையில ஆக்சிடென்ட் நடந்து கிடப்பாங்க. அப்போ வந்து உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த டயத்துலேயே அவங்கள வந்து உதவி செஞ்சு இது மாதிரி நானும் ஒரு 10 ஆக்சிடெண்ட்டுக்கு பேரை நானே அவங்கள 108 அனுப்பியிருக்கேன். அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்கள வர வச்சு பண்ணியிருக்கேன். அவங்க வீட்லேயும் கொண்டு விட்டுருக்கேன். செய்யாமல் இது மாதிரி ஏன்டா நமக்கு வம்புன்னு நினைக்கிறவங்க வந்து அது மாதிரி அவங்க யாருமே அந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த நிலைமை வரலாம். அதனால் அது மாதிரி இல்லாமல் உதவி மனப்பான்மையோடு நம்ம வந்து சரியான முறையில் செய்யணும். அவங்க நமக்கு என்ன போய் நான் மெனக்கடணுமே கஷ்டப்படணுமே நம்ம ஜாக்கி சொல்லணுமே பயந்துக்கிட்டு அவனை வேடிக்கை பார்க்குறாங்க. உண்மையாக வந்து யாரும் செய்கிறது கிடையாது. மனிதாபனம் உள்ளவன் செய்வான். இதான் என்னுடைய கருத்து. இப்போ எதனால் இருக்குதுன்னா சில பேர் மது போதை வேகமாக போகிறதுனால அது ஹெல்ப் பண்ணுறதில்ல. இல்லை முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, சாதாரணமாக விழுந்தால் ஹெல்ப் பண்ணலாம். அந்த மது போதை வேகமாக போய் விழுந்துருந்தால் அதெல்லாம் பண்ண முடியும். எல்லாம் ரேஸ் போகிறது, வேகம் குடிச்சிட்டு வேகமாக போகுது. அதனால் கீழே விழுந்தால் யாரும் ஹெல்ப் பண்ண தோண முடியல. நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சும்மா நார்மலாக விழுந்து பண்ணலாம். சும்மா போதையில் போகிறது, சும்மா வீலிங் அடிக்கிறது, அது மாதிரிலாம் ஒன்றா ஹெல்ப் பண்ண தோணாது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் மாதிரி வந்து உதவி பண்ணுவோம். இப்போலாம் அந்த தாட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இப்போ அடுத்தபடியாக பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய இப்போ உதவி பண்ணலாம் போகிறப்ப அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துன்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆயிரும் தாட்டு வரனால நம்மளுக்கு அது ப்ராப்ளம் ஆயிடுது. அதனாலேயே வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியல. அதுதான் இப்போ உள்ள பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வந்து நீங்கள் சொல்லி தந்தால், மக்களுக்கு சொல்லி தந்தால் அது மூலியமாக வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணி ஏதாச்சும் வந்து நம்ம ப்ராப்ளம் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விபத்து நேரத்தில் உதவாமல் போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வேலைக்கு வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. எனக்கு என்ன இது அப்படின்னாக்கா விபத்து நடந்த இடத்துல பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் சாட்சி சொல்லலாம், கேஸை போடணும், முன்னாடி பண்ணிக்கணும், எதுவுமே கிடையாது. அரசாங்கம் எல்லாமே தளர்த்திருக்குது. 48 மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. ஆனால் கடந்து செல்கிறாங்க. இதுவே அவங்க வீட்லேயோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களோ எது மாதிரி வச்சுருந்தா போவாங்களா? இருந்து இறங்கி என்ன எது பார்த்துட்டு போயிட்டு அதெல்லாம் ஒரு 1000 வேலை இருக்கட்டும். இது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு கைகால் ஊனமானாலும் நிற்கிற காலகட்டத்தில் வாழ்கிறதுக்கு கஷ்டம். நல்ல கைகால் இருந்தாலே அவங்களால வாழ முடியல. இறங்கி வந்து உதவி செய்கிறது நல்ல விஷயம். எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கிட்டு நேரம் ஒதுக்கிட்டு அந்த வேலையை பார்க்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தாவால் தான் பெரிய வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுமாதிரி ஒரு மோட்டிவ்னஸில் போகாமல் இறங்கி உதவணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அவங்க ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு தெரியல. குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சார், குறையிலன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு உதவுற மனப்பான்மையோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. உதவாமல் சரி நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்க்கணும், அந்த டைமில் நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க சார். ரெண்டுமே இருக்குது. உதவுனா அதுக்கேற்ற இம்பேக்ட் வரும், நம்ம இன்னொருத்தருக்கு போய் பயப்படும். இப்போ அப்படி தான் சார் இருக்குது. இப்போ ஒருத்தர் உதவுறோம், அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஆகி போச்சு, அது நேர்ந்துருச்சு, அதுக்கு போய் நம்ம இன்னொருத்தரோட ஒரு என்கொயரி வரும்போது அதுக்கு போய் பதில் சொல்லணும் அப்படின்னு பயந்து உதவாமல் போகிறவங்களும் இருக்காங்க. இது பரவாயில்ல, அப்படி நடந்தாலும் நம்ம போய் அவர் பார்க்கலாம், ஒருத்தர் உயிரை காப்பாற்றணுன்ற இம்பேக்டோட அவர் உதவுற மனப்பான்மையிலும் இருக்காங்க. உதவும் செய்கிறோம் சார். அந்த விபத்து சமயத்தில் பொதுமக்கள் அங்கே கடந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பிற்காலத்தில் அந்த வழக்கில் வந்து ஒரு தரப்பினராக சேர்த்து சாட்சி சொல்ல நீதிமன்றத்துக்கு அழைப்பாங்க. அந்த பயத்தில் தான் பொதுமக்கள் யாரும் வந்துட்டு விபத்து நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறது. அந்த விழிப்புணர்வு இல்லை, மனிதாபிமானம் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. முந்தைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா விபத்தில் அடிபட்ட நபருக்கு உதவி செஞ்சால் நேரில் பார்த்தவங்க சாட்சி சொல்கிறதுக்கு கோர்ட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ இருக்கிற புதிய சட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. நேரடியாக வாட்ஸ்அப் வீடியோ காலெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு சார்ஜ் சொல்லலாம். அதே போல் இப்போதைக்கு தமிழக முதலமைச்சர் பார்த்திங்கன்னா வித்தின் 48 ஹவர்ஸில் விபத்தில் பாதிப்பட்ட நபர்கள் யாராவது அடிபட்டிருந்தால் அவர் உதவி செஞ்சால் பாதிப்பட்ட நபரை ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு சலுகைகள்லாம் கூட அரசு அறிவிச்சிருக்கு. அது வந்து போதிய விழிப்புணர்வோட மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கேட்குறேன். மனிதாபிமானம் ரொம்ப குறைஞ்சிச்சு. எங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் பயந்து யாரும் முன் வர மாட்டாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க சுயநலத்தோட சுயலாபத்தாக ஓடுறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அவங்கவுங்க சுயநலத்தாக ஓடுற மாதிரி இருக்குது. விபத்து நடக்கும் பொழுது அனைத்து மக்களும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு வருகின்றனர். நமது சட்டம் வந்து மிகவும் சாமானிய மக்களுக்கு உதவி புரியும் அளவிற்கு மிக மிக சுலுவாக ஈஸியாக இருந்தால் அனைவரும் முன் வருவார்கள். விபத்து ஏற்படும் பொழுது அவர்கள் இந்த மாதிரி நடந்தது என்பதை தெரிவிப்பதற்கு காவல் நிலையத்திலும் மற்ற 100 போன்ற அவசர உதவி
வரும் காவல் நிலையத்திலும் 108 ஆம்புலன்ஸ்லையும் உடனடியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்கள் எல்லாவித உதவிகளும் செய்கின்றோம். ஆகவே தயவு செய்து இந்த விபத்து நடக்கும் பொழுது பொதுமக்களாக நாம் மற்ற உயிர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த உயிரை மைக்ரோ செகண்ட் என்று தெரிவிப்பார்கள். அந்த உயிர் மைக்ரோ செகண்டு தவறினால் கூட அந்த உயிர் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் தயவு செய்து காவல்துறையை பார்த்தோ மற்றதை பார்த்து பயப்படாமல் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சி எடுக்க வேண்டும். அதுபோன்று காவல்துறையினர் அவருடைய விவரங்கள் பெறாமல் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டும் முயற்சி எடுத்தால் நிறைய லட்சக்கணக்கான நபர்கள் முன் வருவார்கள். அவர்களுடைய பர்சனல் முகவரியை அவர்கள் மட்டும் வைத்துக்கொண்டு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கான கோரிக்கையை இந்த நேரத்தில் வைக்கின்றேன்.